மற்றவங்கெல்லாம் வேகமா ஓடிட்டுருக்காங்க. நம்ம மட்டும் மெதுவா ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்காம, வேகமா ஓடுறது ஒரு ஆபத்தான விஷயம். மெதுவா போனாலும் ஒரு நிலைத்தன்மையோட போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வேகமா ஓடுறத விட ஒரு நிலையா ஒரு இடத்த அச்சீவ் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடைசி வந்தாலும் வெற்றி இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகம். அதோட கூட விடாமுயற்சி ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். கடினமாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பிடிக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய செடிகள் வைத்திருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் கூட யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா அப்படியே செடி பூந்தோட்டம் நிறைய வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கார்டன் அமைச்சிருப்பாங்க. எந்நேரம் அதை பராமரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகமாக செய்வாங்க. உங்களுடைய வீட்டில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களும் இந்த மாதிரி வேலைகளை அதிகமாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறத விட ஒரு மரத்தடியில் போய் இயற்கையாக கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே தனித்தனியாக உற்று நோக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ரொம்ப நிதானமாக தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. அமைதியாக இருந்து ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நிறைய விஷயங்களும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க பார்க்குறதுக்கு என்னடா எல்லாத்துக்கும் சிரிக்கிறான், இவன் ரொம்ப பொறுமையானவனாக இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வெற்றியை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்கள பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். அதோட கூட இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், அவங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அவசரப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தவறாக செய்கிறத விட பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக அணுகி சரியான பாதையில் போகிறது ஒரு டேலண்டான பர்சன் செய்யக்கூடிய ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு நம்மளுடைய ரிஷபராசி நபர்கள் அதிகமாக சொல்லுவாங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் பிரியம் அதிகம் உடையவங்க தான் இந்த ரிஷபராசி நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். வேகம் காட்டுறதை விட விவேகமாக செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால அழகு, வசதி வாய்ப்புகள், கலையில் ரொம்ப அன்பானவங்களாக, உறவுகளை நேசிக்கக்கூடியவங்களாக, நல்ல ஒரு செல்வ செழிப்பு பெறக்கூடியவங்களாக, ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களாக, அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இயல்பாகவே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க வாசனை திரவிகள்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. வசதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அதற்காக போராடக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க. நல்ல உணவு சாப்பிட்ணும், ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும், அதுவும் நாக்குக்கு டேஸ்டான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு உணவு விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்து செயல்படுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்க சுக்கிரனோட அதிகத்தில் பிறந்ததுனால பணத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தின் மீது ஒரு அக்கறை உடைய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. கலையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி அழகு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு எளிமையான குடிசையாக இருந்தாலும் அது நீட்டாக அழகாக அலங்கரிக்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசியில் எந்த கிரகம் உச்சமாகுது அப்படின்னா சந்திரன் இங்கே உச்சமாகிறதுனால நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் மனோதிடம் அதிகம் உடையவங்களாக இருப்பாங்க. மனோபலம்
இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அசராமல் நிற்கிறான்டா கல் மனசுக்காரன்டா அப்படின்னு பெயர் எடுத்திருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த ரிஷபராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய மனோதிடத்தை குறிக்கக்கூடியவர். அவரே உங்களுடைய ராசியில் உச்சமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. தாயை ரொம்ப மதிப்பாங்க. அதே நேரத்தில் மனதுக்கு பிடித்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி செய்வாங்க. பணம் சேமிச்சிட்டு இருப்பாங்க. மனதுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருள் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா உடனடியாக அந்த பொருளை அந்த சேமித்த பணத்துலேருந்து எடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த பொருள் பிடித்த பொருள் கண்ணுக்கு பட்டுச்சுன்னா அந்த பொருளை வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மனநலமுடையவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் ஒரு நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா இவங்க நல்ல ஒரு தெளிவான மனநிலை உடையவங்களாகவும், உணர்ச்சிகளை சமநிலையாக பார்க்கக்கூடியவங்களாகவும், குடும்பத்தின் மீது அன்பு உடையவங்களாகவும், மக்கள் தொடர்பான விஷயங்களையும் சமுதாயத்தின் மீதும் ஒரு ஈடுபாடு உடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு நிலையான வெற்றியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சில முடிவுகள்லாம் இவ்வளோ ஸ்லோவாக முடிவெடுக்கிற இது உனக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்லாம் ஒரு சிலர் கேட்கலாம். ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு நிலையான வெற்றியை தான் பெரும்பாலும் இவங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் பிடிவாதமாக தெரிந்தாலும் கூட ஆனால் சரியாக அவங்க ஒரு முடிவை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவு இவங்களுக்கு பெரும்பாலும் வெற்றியை அமையறதுக்கான ஒரு யோகம் உள்ள ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் சரியாக முடிவெடுக்க தெரிந்த ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி நபர்கள். ஆனால் ஸ்லோவாக தான் பயணிப்பாங்க. ஆனால் வெற்றியை நோக்கி ஒரு நிலையான வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இன்றைய காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், அதே சூரியன் இங்கே நீச்சமாகிறார். அதனால் இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த தலைமை பொறுப்பு, 10 பேர்த்த வழி நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் செட் ஆகாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி 10 பேர்த்த வழி நடத்துனாங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல இவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேரோ அல்லது இவங்களே அந்த 10 பேர்த்து கூட ஏதாவது வாதிடுற மாதிரியோ கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரியோ ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் இவங்களுக்கு அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு செட் ஆகும். அவங்களுடைய லக்னம் எந்த இடத்துல இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு மாறுபடும். பொதுவாக சொல்லும்போது ஒரு சிலருக்கு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இது கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்கு பெரும்பாலும் யாரெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னா மகரமும் கன்னியும் பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த 2 ராசிக்காரங்களும் நல்லா ஒத்து வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் ஒரு உறுதியான மனப்பான்மை, 2 பேருமே ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அதனால் ரிஷபராசிக்கு நல்லா ஒத்து வரக்கூடிய ஒரு நண்பர்களாக இவங்க 2 ராசிக்காரங்களும் இருப்பாங்க. வாழ்க்கை துணையை கூட இந்த ராசியில் அமைந்தாங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு நட்புணர்வோடு பழகுவீங்க, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பெரும்பாலும் கருத்து வேறுபாடு ஏற்படாது, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த ரிஷபராசிக்கு ஒரு நல்ல நண்பன் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கிலேருந்து இறுதி வரைக்கும் கொண்டுட்டு போவாங்க. ஒருத்தர்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நண்பரை எக்காரணத்தை கொண்டும் கைவிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. அதனால் ரொம்ப நாளைக்கு அந்த நட்பு இருக்கும். ஒரு சில நண்பர்கள் தான் இருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட நெருங்கி பழகுவாங்க அப்படின்லாம் இந்த ரிஷபராசி நண்பர்களை சொல்ல முடியாது. ஒரு சில நண்பர்கள் தான் இருப்பாங்க, அந்த நட்பு ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் யாருக்கிட்டையும் இவங்களுக்கு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு போடுறதுலாம் பிடிக்காது. ரொம்ப வாதாடக்கூடியவங்களாம் ஒரு சில இடத்துல இருப்பாங்க. ஆனால் ரொம்ப டென்ஷன் படுத்துகிற மாதிரி பேசினாங்களா தான் ஒரு சில டைமு வாதிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த ரிஷபராசி நண்பர்கள் ரொம்ப ஒரு புரிதல் உணர்வு உடையவங்களாக தான் இருப்பாங்க. அதிகமாக கருத்து வேறுபாடு வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இவங்களுக்கு ஏற்ற தொழில், வங்கியில் நிதி சார்ந்த தொழில் எல்லாமே இவங்களுக்கு ஏற்ற தொழில், சுய தொழில் செய்கிறது, வியாபாரம் செய்கிறது, விவசாயம் செய்கிறது, உணவு சார்ந்த எல்லா தொழிலுமே இவங்களுக்கு ஏற்ற தொழில் தான். கலையில் இவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். அதனால் கலை சார்ந்த பொருட்கள் எல்லாமே வாங்கி விற்கிறது அல்லது கலை சார்ந்த பொருட்கள் ப்ரொடக்ட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இது சார்ந்த தொழில் அமைச்சாங்கன்னா கூட நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி நண்பர்கள் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லும்போது ஆடை
வடிவமைப்பு சார்ந்த தொழிலில் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். அழகு சார்ந்த பொருள் வாங்கி விற்கிறது இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் சுயமாக தனியாக ஒரு தொழில் செய்கிறது இவங்களுக்கு நல்லா செட் ஆகும். பொதுவாகவே ரிஷபராசி அப்படிங்கிறது கொஞ்சம் மாடுலேஷனாக செயல்படக்கூடிய ஒரு ராசி. அதனால் இந்த மாதிரி தொழிலை அவங்க தேர்ந்தெடுத்து செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்கு இந்த ஆவணி மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சூரியன் சிம்மத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம். குரு கடகத்தில் இருக்கிறதுனால ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் என்பதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி எல்லாமே சாதகமாகக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சகோதர வழி உறவுகளால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் ரொம்ப தள்ளி போட்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இருக்குது. அதனால் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதான் நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில், குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சிலருக்கு பொறுப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, ஆனால் சம்பள உயர்வு கிடைக்காம இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த சம்பள உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சில நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலிமா ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் பணம் சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் சேமிக்கவும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தேவையில்லாத செலவுகளை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது. குறிப்பாக வசதி வாய்ப்பு வருமானம் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா ஆடம்பர பொருளெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு திட்டமிட்டு செலவு செய்யுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெள்ளிக்கிழமை தவறாமல் அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.